இங்க ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா தன்னோட வெட்டப்பட்ட கையில மறுபடியும் கையானது வளர்ந்து வரதுக்காக பள்ளியோட வாளானது கட்டானா எப்படி மறுபடியும் வளர்ந்து வருதோ அதே மாதிரி மனுஷனோட கையும் வளர்ந்து வரதுக்காக பள்ளியோட டிஎன்ஏல மனுஷனோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று உருவாக்குறாரு. அப்படி அவர் உருவாக்குன அந்த ஒரு இன்ஜெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா பல அட்டம்ப்டுக்கு அப்புறமா ஒரு இன்ஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா அவர் ரெடி பண்ணி தன்னோட கையில வந்து போட்டுக்கிறாரு. அந்த இன்ஜெக்ஷன் ஆனது போட்ட அடுத்த செகண்ட் அவருக்கு ரொம்பவே பெயினானது ஏற்பட்டு மயக்க நிலைமைக்கு வந்து போயிறாரு. இப்போ மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா எழுந்து பாக்குறாரு. பார்த்தா அவரோட கையானது கொஞ்சம் வளர்ந்து வந்து இருக்கு. அந்த கைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன லேயரை உரிச்சு பாக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ள புது கைக்கான ஸ்கின் ஆனது பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கின்னுக்குள்ள எலும்புகள் உருவாகிறத பார்த்தீங்கன்னா அவரால் ஃபீல் பண்ண வந்து முடியுது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சாதிச்ச இந்த ஒரு விஷயத்தை தன்னோட சீனியர் ஆபீசருக்கு சொல்றதுக்காக கால் ஆனது பண்றாரு. அப்படி அவர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் ஆனது அதிகமாக வந்து செய்யுது. அப்போ அவருக்கு தெரிய வருது தான் போட்டுக்கிட்ட அந்த ஒரு இன்ஜெக்ஷன் தான் பாடியில பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனது ஏற்படுதுன்னு சொல்லி இந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்து ஒரு டாக்ஸில பார்த்தீங்கன்னா ஏறி வந்து உட்கார்றாரு. டாக்ஸில இப்ப ஏறினதுக்கு அப்புறமா அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு வந்து சொல்றாரு. அப்படி அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல அந்த இன்ஜெக்ஷன் ஆனது ஃபுல்லாவே பரவி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாதிரி வந்து மாற ஆரம்பிக்கிறாரு.